அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 30/3/2026 துவாதசி திதி காலை 7:10 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி மகம் நட்சத்திரம் மதியம் 2:48 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள் மந்த யோகம் மதியம் 2:48 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சனி பகவானும், மேஷத்தில் சுக்கிரன், மிதனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சந்திரனும் கேத்துவும், கும்பத்தில் புதன் செவ்வாயுடன் ராகு. இன்றைய விசேஷம் ஸ்ரீ மகாவீர் ஜெயந்தி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? ஓவியம், பரதநாட்டியம் பயில, மாடு வாங்க, செங்கல் சூளை பிரிக்க, கண் திருஷ்டி கழிக்க, ஆழ்குழாய் கிணறு அமைக்க, அம்பாள் வழிபாடு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை, பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும். வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்தினால் உறவு நிலைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதற்கு எவ்வளவு செய்ய வேண்டுமோ, செலவு செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்வீங்க. யார்கிட்ட எது பேசணுமோ, எவ்வளவு பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுவீங்க. அனாவசிய செலவுகளையும் அனாவசியமான பேச்சுகளையும் தவிர்த்துவிட்டு ஆக்கப்பூர்வமான பாதையில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பதட்டம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சின்ன சின்ன அவமானங்கள் அதெல்லாம் மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குங்க. யார் யாரோ நம்மெல்லாம் எப்படியோ படித்தாங்க, எப்படியோ நம்மளை குறை சொன்னாங்க. ஆனால் எப்படியோ கடவுள் அருளால், இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நாம் முன்னுக்கு வந்துட்டோன்னு நினச்சி சில நேரங்களில் பெருமூச்சும் விடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து 12ஆவது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்னதாக புத்திமதி சொல்கிறதும் நல்லது. அவங்க உணர்வுகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய பிள்ளைகள் வேலை கிடச்சி வெளி மாநிலத்துக்கு அல்லது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பூர்வீக சொத்து விவகாரங்கள் சிலதெல்லாம் பேசுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நுணுக்கமாக சிலதெல்லாம் யோசிப்பீங்க. என்ன தான் தரமான பொருளை கொடுத்தாலும் நாம் ஏதாவது விளம்பரம் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்துக்கான வழிவகைகள் என்னென்னு யோசிப்பீங்க. இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குடும்பத்தையே மறந்துட்டு அலுவலகத்திலே உட்கார்ந்துருக்க வேண்டிய நிலம் வந்துருச்சே, இப்படி தான் இப்போ பொழப்பு ஓடுது அப்படின்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு இன்றைய தினம் சாதகமாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக இன்றைக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குது, பணவரவும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, காயப்படுத்தாத வார்த்தைகளும் மாறாத அன்பும் கிடைத்தால் இந்த வாழ்க்கை சொர்க்கமயமாக இருக்கும், இந்த உலகமும் சொர்க்கமயமாக இருக்கும். அதனால தாங்க அடுத்தவங்க அன்பாக பேசுனா, ஆறுதலாக பேசுனா உடனே அவங்கள்ட்ட நீங்கள் அடிபணிஞ்சு நிற்பீங்க. அதே மாதிரி வார்த்தை மாறாமல், பாசம் மாறாமல், உண்மையான அன்போடு யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் உயிரையும் கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மாறாத பாசத்திற்கு ஏங்கி தவிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பராமரிப்பு செலவுகள்லாம் இருக்குங்க. பழுதானதை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் வாகன பழுதை இன்னைக்கு சரி செய்வீங்க. குடும்பத்திலேயும் சமையலறை சாதனங்கள் பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. லேப்டாப்பில் ஒன்றுமே சரியாக தெரிய மாட்டேங்குது, கொடுத்துட்டு வேறு வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாலும் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12வது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு, பணவரவும் உண்டு, செலவுகளும் உண்டுங்க. லாபஸ்தானத்தில் யோகாதிபதிகள் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் எதிர்பார்க்குறத விட இன்றைக்கி லாபம் இருக்குது. புது ஒப்பந்தங்கள் அதெல்லாம் கையெழுத்துறது, அதே மாதிரி புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, அதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். புது விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகனுக்கு நல்ல மணமகள் ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மதியம் 2:45 மணி வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, அழ வைத்தவர்களை கூட மறந்துவிடலாம், ஆனால் அவமானப்படுத்தியவர்களை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதனால தாங்க யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும், அவங்க முன்னால் நம்ம ஜெயிச்சு காட்டணும், அவங்கள விட ஒருபடி நாம் ஒசந்து காட்டணும், எல்லாருக்கும் உதாரணமாகவும் வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. எப்படியோ ஓடோடி உழைச்சுன்னு இருக்கோம், ஆனால் கையில் ஒன்றும் தங்க மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. தங்கம் விலை, வெள்ளி விலை எல்லாம் கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டு இருக்குது. வருங்காலத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே. இப்படியெல்லாம் திடீர்னு ஏறும்னு தெரிஞ்சிருந்தால் உடனே வாங்கியாவது வாங்கி வச்சுருக்கலாமாட்டிருக்குன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. என்ன தான் நாம் முயற்சி பண்ணாலும் நமக்குன்னு எது ஒட்டணுமோ அதுதான் ஒட்டும். விழுந்து புரண்டாலும் ஒட்டுறதானே ஒட்டுன்னு சும்மாவா சொல்லி வச்சாங்கன்னு அதுக்கும் ஒரு காரணத்தை தேடிக்கொள்வீங்க. 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளியில் நல்ல பேர், கௌரவம், மரியாதை எல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளார வந்தால் தான் முணுமுணுப்பு, சலசலப்பு கூடிக்கிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. என்னதான் ஒரு பக்கம் விளம்பரம்னு இருந்தாலும் தரமான பொருட்களை நாம் தரும்பொழுது மக்கள், வாடிக்கையாளர்கள் நம்மளை தேடி நிச்சயமாக வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி லாபம் பார்ப்பீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்தியோக வகையில் யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. ஒரு பக்கம் சலுகை, இன்னொரு பக்கம் சங்கடங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியனும் உட்கார்ந்துருக்கார், சனி பகவானும் உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா என்ன, யாரையும் நம்பி
எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நல்லவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனால் வேறு மாதிரி நடந்துப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சகோதர வகையில் இன்றைக்கி நல்லது நடக்கும், உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகுங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தண்ணீர் கீழ்நோக்கி பாய்வதனால் அது தாழ்ந்ததும் இல்லை, நெருப்பு மேல் நோக்கி பாய்வதனால் அது உயர்ந்ததும் இல்லை. அதனதன் இயல்பு அவ்வளவுதான். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுடைய இயல்பும் ஒவ்வொரு மாதிரி தான் என்பதனை புரிந்து வைத்து கொண்டு அவரவர்களின் குணாதிசயங்களை கண்டறிந்து அவரவர்களுக்கு தகுந்தாற் போல பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல், சோர்வு, களைப்பு, முன்கோபம் அதிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தந்து முடிப்பீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் அதிலிருந்து விடுபட்டு வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் வரும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அதுவும் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த வண்டி வாகனமும் வாங்குவீங்க. அதே போல் 8ஆம் இடத்துல யோகாதிபதி செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீடு மனை வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் மாறி மாறி இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, வெற்றி உண்டுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போவே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தேவைக்கு மேலே பொருளும் அளவுக்கு அதிகமாக புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தெரியும். அதனால தாங்க தேவைக்கு மேலே வசதி வாய்ப்பு வந்தாலும் அளவுக்கு அதிகமாக புகழ் பொருள் வந்தாலும் நீங்கள் யாரையும் அலட்சியப்படுத்த மாட்டீங்க. சிலர் அது மாதிரி நடந்துப்பாங்க, ஆனால் நீங்கள் அது மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. முன்ன மாதிரி தான் இருக்கிறாரு, முன்ன மாதிரியே தான் பேசுகிறாரு, வசதி வந்துடுச்சேன்னு சொல்லியெல்லாம் அவர் மாறலை, அப்படியே தான் இருக்காருன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய இயல்பு நிலை மாறாமல் இயற்கையாக யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மகம் நட்சத்திரத்தில் மதியம் 2:48 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் பூரம் நட்சத்திரத்தில் மதியம் 2:48 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. முன்கோபத்தால் சிலரை பகைச்சிக்கக்கூடாது. அதிலெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால
எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாயு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். ஆனாலும் நடுநடுவில் சின்னதாக சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. ஆனால் வேலை சுமை அதிகமாக இருக்கும். உங்களை குறை சொல்கிறவங்களும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் யாரையுமே பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒருவர் வளர்ச்சி அடைந்ததை பார்த்து ஒருபோதும் பொறாமைப்படாதே. அந்த வளர்ச்சிக்காக அவர் இழந்ததை நீ நினைத்து பார்த்தால் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போய்விடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கூட பிறந்தவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள் யாராவது நல்ல நிலைமைக்கு வந்தால் அதை பார்த்து ஆச்சரியப்படாமல் பொறாமப்படாமல் வாழ்க வளமுடன் அவங்கள வாழ்த்தி எல்லா வகையிலும் வளர வேண்டும் என்று முழுமனதோடு ஆதரிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. பணம் வர்றதுக்கு முன்னாடியே செலவு தயாராக நிற்குது. எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியல. ஏதோ பகவான் கருணையில் வாழ்க்கை ஏதோ ஓடின்னு இருக்குது கௌரவமானு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் எது நடக்குமோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் பயந்து கொண்டு இருப்பீங்க. ஏன்னா நாம் இயற்கையாக இருந்துன்னு இருக்கோம். ஆனால் சிலர் நம்மளை பற்றி ஏதோ வதந்திகளெல்லாம் பரப்பி விடுறாங்க. அப்புறம் நான் அப்படி இல்லைன்னு ஒவ்வொருத்தங்களையும் போய் சொல்லின்னு இருக்க முடியாதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சூரியன் சனி பகவான் 2 பேரும் சேர்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் உஷ்ணம் அதிகமாகும். லேசாக அடிவயிற்று வலி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ராகுவும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. இருந்தாலும் போட்டிகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. ஆனால் வேலைன்னு வேலை சுமை அதிகமாயிட்டே போகுதே, நம்மால் இதெல்லாம் தாக்கு பிடிச்சி நிற்க முடியுமா தெரியலையே, வேற எங்கேயாவது மாறலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டுறாதீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து நல்லா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணியிலேருந்து தாங்க நல்லா இருக்குதுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நிதானம் இருந்தால் நீரில் கூட நாம் நடக்கலாம். நிதானம் இழந்தால் நிழல் கூட நம்மை முடக்கலாம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை நெருக்கடி இருந்தாலும் ரொம்ப படபடப்பாக முன்கோபத்தில் நிதானம் இழந்து பேச மாட்டீங்க. எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் சின்னதாக ஒரு நிதானம் உங்கள் உள் மனசில் இருந்து கொண்டு இருக்குங்க. அதனால தாங்க எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் கடந்து வந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். செய்கிற தொழிலில், வியாபாரத்தில் இன்றைக்கி லாபத்தை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு பேச நினச்சிருந்த பழைய நண்பரையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு ஒருபடி உயருங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ
அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி அடையுங்க. அதே மாதிரி புதனும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால மாறுபட்ட யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. பூர்வ புண்ணிய பார்வையாக உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. திடீர் பண வரவும் ஒரு பக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினம் புது பங்குதாரர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலே உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் மத்தியிலையும் பெருமையாக இன்றைக்கி நீங்கள் பேசப்படுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சாம்பல் நிறம், அதாவது கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பாதி கவலைகள் கற்பனையானவை, மீதி கவலைகள் தற்காலிகமானவை. எனவே கவலைகளை நினைத்து கவலை கொள்ளாதேன்னு தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் மறைஞ்சு கிடந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்துன்னு இருக்கிறதுனால பேச்சில் ஒரு தெளிவு இருக்குங்க. நல்ல அழகான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலேயும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. சந்திரனும் சாதகமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதேமோடு மட்டும் இல்லாமல் சிலருக்கு நட்பு வட்டம் இன்னைக்கு விரிவடையும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி சூரியன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களில் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்காதீங்க. ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது நல்லது. ஒரே முட்டை அதிகமாக சாப்பிடாம பிரித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. அதே போல் வியாபார வகையிலையும் இன்றைக்கி நல்லது நடக்கும். விஐபிகள் உங்களுக்கு வாடிக்கையாளர்களாக வருவாங்க. வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒவ்வொரு தோல்வியிலும் அதற்கு இணையான வெற்றியின் விதையானது ஒளிந்திருக்கும். அதனால தாங்க தோல்வின்னா அப்படியே நீங்கள் துவண்டு விழுந்துட மாட்டீங்க. அதுக்குள்ளார என்ன இருக்குது, ஏன் நாம் தோற்று போனோம், எந்த இடத்துல வழுக்கி விழுந்தோம், எதை நாம் சரி பண்ணிக்கணும், எதை நாம் சரி பண்ணிட்டோம்னா ஜெயிக்க முடியுங்கிற சூட்சுமத்தையும் சூத்திரத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சூத்திரதாரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நல்லது நடக்குங்க. எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. இருந்தாலும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டார். அர்த்தாஷ்டம சனியாக போயின்னு இருக்காரு. ஏதோ நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நாம் உதவி கேட்க வந்தோம். கடைசியில் இவர் நம்மளை விட அதிகமான பிரச்சனையில் சிக்கியிருக்காரே, எங்கே போய் உதவி கேட்குறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் கூட சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு.
இருக்கார். அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான முயற்சிகள், புது வீடு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தை உத்தியோகஸ்தானத்தை சூரியன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. யோகாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்தாலும் கூட இன்றைய தினத்தில் தம்பி தங்கைகள் மூலமாக நல்லது நடக்கும், பாசமாகவும் நடந்துப்பாங்க. வியாபாரம் இன்னைக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்னைக்கு விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. அதே போல் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணிக்கு முன்னாடி நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்றைய நாள் முழுக்க நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதிர்பார்ப்பது தவறில்லை, ஆனால் எதிர்பார்த்து கொண்டே வாழ்வதுதான் தவறாகும். எதிர்பார்ப்புகள் தரக்கூடிய ஏமாற்றங்களில்தான் பலருடைய வாழ்க்கை சூன்யமாகிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதிர்பார்த்து வாழ மாட்டீங்க. அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து நீங்கள் வாழ மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நம்மால் முடிஞ்சதை பார்ப்போம், நம்மால் முடிஞ்சதை செய்வோம், அடுத்தவங்க செய்வாங்கன்னு நாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தன் கையே தனக்குதவி என்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:48 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:48 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. வாடிக்கையாளர்களை பகச்சிக்க வேண்டாம். பங்குதாரர்கள் வேலையாட்கள் மூலமாகவும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. சக ஊழியர்கள்ட்ட மேலதிகாரிகள் பற்றிய ரகசியங்களை சொல்லிக்காமல் இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. பழைய சம்பவங்களை ஏதாவது சொன்னாங்கன்னா அதை போய் பெருசுபடுத்தி எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல அப்படின்னு சிரிச்சிட்டு போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளையும் அவங்க போக்கில் நீங்கள் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தன்னை எதற்காகவும் யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காத தன்மையே தனித்துவத்தை அள்ளித்தரும். அதனால தாங்க தனித்துவமாக நீங்கள் யோசிப்பீங்க. தனியாக உட்கார்ந்தும் யோசிப்பீங்க, இருட்டுக்குள்ளார உட்கார்ந்தும் யோசிப்பீங்க, காற்றில் கையால் எழுதியும் பார்த்து நீங்கள் யோசிப்பீங்க. விதவிதமாக தனிமையில் அமர்ந்து யோசிப்பதோடு மட்டுமில்லாமல் வருங்கால திட்டங்களை தனித்துவமாக தனியாக நின்று தீட்டி வாழ்க்கையில் வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை சந்திரன் பார்க்கறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனால் ராசிக்குள்ளார நெருப்பு கிரகம்
செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பு போட்டு பாடாப்படுத்துதே. நாம் ஏதாவது பேசணும்னா மற்றவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்களே, நாம் பேசுகிறதே தப்பாக சிலருக்கெல்லாம் தெரியுதே, எப்படி பேசுகிறதுன்னே தெரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சோப்பு, பவுடர், க்ரீம் இதெல்லாம் அடிக்கடி மாற்றாமல் இருக்கிறது நல்லதுங்க. வேறு ஏதாவது மாற்றுறதா இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனை பெற்று மாற்றுவது நல்லதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால சாலைகளை கடக்கும்போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஓரமாக வாக்கிங் போயின்னு இருக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இடறி விழுந்துடாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, எல்லா வகையிலும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. ஆனால் பங்குதாரர்களோட சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். புது விஷயங்களை கற்றுப்பீங்க. குரு பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் ஒரே பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாமே சுமூகமாக சுபிட்சமாக முடியறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சர்க்கரையாக இருந்தாலும் அக்கறையாக இருந்தாலும் அளவோடு இருந்தால்தான் நமக்கு நல்லது. அதனால தாங்க ரொம்ப உங்கள் மேலே யாராவது பாசம் காட்டினா ஒன்று நீங்கள் பயந்துருவீங்க, இல்லைன்னா ஏன் இவ்வளோ பாசம் நம்ம மேலே காட்டுறாங்க, இவ்வளோ தேவையில்லையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதனால தாங்க சில நேரங்களில் தனிமையாக இருந்து எதையும் செய்து முடிக்க பார்ப்பீங்க. அன்பு பாசங்கிற போர்வையில் எதிரையாவது சிக்கிக்கக்கூடாது என்று ஏமாளித்தனமாக இருந்துவிடக்கூடாது என்று யோசிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, குடும்பத்திலேயும் மனநிறைவு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் சரியாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தை பெருசுபடுத்துவதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. ஆனால் ராசிக்குள்ளார சூரியனும் சனியும் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு பயம் இருக்கும். ஏற்கனவே கடன் நிறையா இருக்குது, இதில் வேறு புதுசாக கடனை வாங்கி சிக்கிக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. யோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல பதுங்கி கிடக்கிறாருங்க. அதனால் சகோதரங்களால் கொஞ்சம் அலைச்சல்கள், ஏமாற்றங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்குங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் கவனமாக யோசித்து பண்ணுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளையும் தாண்டி உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுதே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.